நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக தங்களுக்கு வீடு ஒதுக்கப்படாததை கண்டித்து சென்னை பெரியமேடு பகுதியில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்குகிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். சென்னை பெரியமேடை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணப்பர் திடல் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் பலர் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் காப்பகத்தில் தங்கியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக காப்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் சற்று முன்பாக கண்ணப்பர் திடல் பகுதியில் வாழக்கூடிய 114 குடும்பங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மூலப்பொத்தலத்தில் கட்டி தயார் நிலையில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 114 குடும்பங்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டதற்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இதன் தொடர்ச்சியாக கண்ணப்பர் திடலில் திடீர் நகர் என்ற பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு இன்னும் ஏன் வீடுகள் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. குறிப்பாக பேரிகார்டு மூலமாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையை நோக்கி சென்று சாலை மறியலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது பேரிகார்டுகளை தூக்கி எறிந்துவிட்டு காவல்துறையினரையும் கீழே தள்ளி அந்த மக்கள் அங்கிருந்து சாலையை நோக்கி சென்று போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மாநகராட்சி பேருந்துகளில் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு. அதே நேரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளை கேட்டபொழுது முன்னுரிமை அடிப்படையில் பயனாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கண்ணப்பர் திடல் பகுதியின் திடீர் நகரில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் விரைவில் வீடுகள் வழங்கப்படும் எனவும் பொதுமக்களுக்கு அது குறித்து முன்கூட்டிய அறிவிப்பு வழங்கப்பட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியினருக்கு வீடு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.